வெல்கம் டு கேரளத்தின் தமிழன் சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கோதுமை பரோட்டாவின் கொத்து பரோட்டா. கொத்து பரோட்டாவை ஹோட்டலில் வாங்காமல் நம்ம வீட்டிலையே எப்படி செய்யலாங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு அதில் நம்ம எண்ணெயை ஊற்ற போகிறோம். எண்ணெய் சூடானதும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கரம் மசாலா, அப்புறம் நம்ம பரோட்டாவை நல்லா பிச்சு போட்டு நல்லா சேர்ப்போம். முதல்ல எண்ணெயில் கருவேப்பிலையை போட்டு வெங்காயம் போட்டு வதக்க போகிறோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் வதக்கிறது பாதி அளவு வதக்கினா போதும். வெங்காயம் ஒரு 2 போட்டா பரோட்டா அளவுக்கு ஒரு 200 கிராம் எடுத்தால் போதும். ஒரு 2 பச்சை மிளகா. சீக்கிரம் வதக்கிறதுக்கு எண்ணெயிலையும் வெங்காயத்துலேயும் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டு வதக்கினா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். ஒரு 2 தக்காளி, அதாவது ஒரு 200 கிராம் அளவில் தக்காளி நமக்கு தேவைப்படும். அதோடது ஒரு தேக்கரண்டி மிளகாத்தூள், 1 ஸ்பூனு கரம் மசாலா சேர்த்துக்கிறணும். கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு 2 முட்டையை உடைச்சி அதில் ஊற்றி நல்லா கிண்டிக்கிறணும். வெட்டி வச்ச பரோட்டாவை அதோடு சேர்த்து நல்லா அடிப்பிடிக்காத அளவு கிளறிக்கிறணும்.